பக்தி பல வகை என்றாலும் யார் ஒருவர் தன்னை கரைக்கின்றார்களோ, யார் ஒருவர் இறைவனுடைய சன்னதியில் தன்னை முழுமையாக இழக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் கடாட்சம் உண்டு. மந்திரிமார்களே, தளபதியே, இதோ உங்கள் முன் ஆலயத்தில் ஒரு சத்தியம். அமாவாசை திதி என்று பௌர்ணமி என்றார். இன்று இரவு முழு நிலாவை பார்க்கவில்லை என்றால் தலை துண்டிக்கப்படும். நேராக மன்றம் சென்றார். ஆன்மீக அன்பர்களே, நம்முடைய ஜெயா தொலைக்காட்சியை பொறுத்தவரை நல்ல நல்ல செய்திகளை உங்கள் செவிக்கும் சிந்தனைக்கும் கொடுப்பதுதான் எங்களுடைய நோக்கம். அந்த வகையில் இன்றைய தினம் நம் இதயத்தோடு சில நிமிடங்கள் பேசப் போகின்றோம். உண்மையை ஊருக்கு உறக்கச் சொல்லப் போகின்றோம். அருள் நேரத்தை பொறுத்தவரை ஆலயங்கள் தரிசனம், நல்ல பாடல்கள், நல்ல சித்தர்களுடைய வாழ்க்கை வரலாறு, நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சனாதன தர்மம் என்று பல செய்திகளை பார்த்து வரக்கூடிய இன்றைய தினத்தில் ஒரு எளிமையான விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகின்றேன். விநாயகப் பெருமானிடத்தில் போய் தேங்காயை உடைத்து தங்களுடைய சங்கடமெல்லாம் தீர வேண்டும் என்று சங்கடகர சதுர்த்தியில் வேண்டுகின்றோம். இன்னும் சொல்லப்போனால் மாங்கனி உடைந்து தேங்கவயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று எம்பெருமானாகிய சிவனிடத்திலே போய் வில்வத்தை போட்டு நாம் பிரதோஷ பூஜை செய்கின்றோம். ஓம் நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தை சொல்லி வெங்கட்டரமணா கோவிந்தா என்று ஏழுமலையானுக்கு துளசியால் அர்ச்சனை செய்கின்றோம். ஓம் சக்தி பராசக்தி என்று புவனத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரி தாயிடத்தில் வெள்ளிக்கிழமை போய் நாம் எலும்புச்சம்பள மாலையை இட்டு அம்பாளினுடைய பாதத்தில் சரணாகதி அடைகின்றோம். இவையெல்லாம் எதற்கு? நம் வாழ்க்கையில் உய்வதற்காக பக்தி செலுத்துகின்றோம். பக்தி பல வகை என்றாலும் யார் ஒருவர் தன்னை கரைக்கின்றார்களோ, யார் ஒருவர் இறைவனுடைய சன்னதியில் தன்னை முழுமையாக இழக்கின்றார்களோ அவர்களுக்கு ஆண்டவனுடைய அருள் கடாட்சம் உண்டு. இயற்கையே இறைவன் மாற்றி நம்பினார் கெடுவதில்லை என்பதை இந்த மண்ணுக்கு சொல்லுவார் என்பதுதான் மரபு. அந்த வகையில் உங்கள் கண்முன்னே இன்றைக்கு தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் திருக்கோயிலினுடைய வளாகத்தை ஜெயா தொலைக்காட்சி வாயிலாக ஒரு முறை சுற்றி காட்டுகின்றேன். எம்பெருமானுக்கு உகந்த தலவிருட்சமாகிய வில்வ மரத்தை வணங்கிவிட்டு உள்ளே நுழைந்தால் அமிர்தகடேஸ்வரரும் அபிராமி தாயும் கம்பீரமாக இருக்கக்கூடிய காட்சி. உதிக்கின்ற சங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் என்று நாம் அந்த அபிராமி தாயை 1000 மலர்களால் குங்குமத்தால் அர்ச்சனை செய்து கோடி நன்மை பெறக்கூடிய அமிர்தகடேஸ்வரர் அபிராமி சன்னதியை உங்கள் கண்முன்னே காட்டுகின்றேன். நம்மை போன்று அல்ல அவர், பக்தர் அல்ல, அபிராமியினுடைய பித்தர். ஆம், அந்த பண்டிதருக்கு என்ன பெயர்? சுப்பிரமணிய பட்டர் என்று பெயர். சுப்பிரமணிய பட்டர் தான் பிற்காலத்தில் தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் என்று நமக்கு 100 பாடல்களை தந்து அபிராமி அந்தாதியை தந்த அபிராமி பட்டர். எப்படி சுப்பிரமணிய பட்டர் இறைவனுடைய பக்திக்கு இறங்கி அபிராமி பட்டராக மாறுகின்றார்? இதோ உங்கள் கண்முன்னே அமிர்தகடேஸ்வரர் ஆலயத்திற்குள் உள்ளே கருவறைக்கு பக்கத்திலே ஒருவர் கண்மூடி தியானித்து கொண்டிருக்கின்றார். எப்படி? கிளியே, என்ன வார்த்தை? கிளியே, கிளைஞர் மனதை கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, ஒளிக்கு ஒளி இடமே என்று அனுதினமும் அபிராமியை தன்னுடைய இரத்தத்தில் நரம்புகளில் நாடிகளில் புறையோடச் செய்து அபிராமியருடைய பித்தராக சன்னிதானத்திலே கண்மூடி கரைந்து கொண்டிருக்கிறார். காவிரி பூம்பட்டினம், இயற்கை மரங்களும் ஓடுகின்ற நதிகளும் இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய அந்த இடத்தில் புனித நீர் ஆடிவிட்டு தஞ்சையை ஆண்ட மகாராஷ்டிர மன்னர் சரபோஜி திரு ஆலய வழிபாட்டிற்கு திருக்கோயிலின் உள்ளே வருகின்றார். சாதாரணமாகவே
மனிதர்களில் அதிகார வர்க்கம் வந்தால் ஆண்டவன் சன்னிதானத்தில் இடம் கொடுப்பது மரபு. ஆனால் நாட்டை ஆளக்கூடிய சரபோஜி மன்னன் வருகின்றார் என்றால் எல்லோரும் இடம் ஒதுக்கி தருகின்றார்கள். எல்லோர் விழிகளும் மன்னன் பார்வையில், எல்லோர் விழிகளும் மன்னன் பார்வையில். ஆனால் மன்னன் பார்வையோ ஒரு மனிதன் பார்வையில். யார் அவர்? அவர்தான் கண்மூடி அந்த தாயை மட்டுமே, அந்த தெய்வத்தை மட்டுமே, பராசக்தியை மட்டுமே, ஜெகன்மாதாவை மட்டுமே, இந்த புவனத்தை ஆடக்கூடிய புவனேஸ்வரியை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கின்றார். உடனே நம்முடைய நாட்டில் என்ன மரபு? மன்னனை மதிக்காத மனித மனத்தை மன்னனின் மனத்திற்குள் பற்ற வைப்பதுதானே இயல்பு. சுற்றியிருந்த மந்திரிமார்கள், படைத்தலைவர்கள், ஊரார்கள், உற்றார்கள், உறவினர்கள், பெரியவர்கள் எல்லோரும் ஒன்று திரண்டு ஒரு அணியாக நின்று, ஒன்று திரண்டு ஓர் அணியாக நின்று பட்டரை பற்றி தவறான செய்கையை மன்னரின் மனத்திற்குள் புகுத்தினார்கள். மன்னர் அடுத்த நிமிடம் கைத்தட்டி பட்டரை கூப்பிட்டார். பட்டர் உள்ளதை உள்ளபடி சொல்லக்கூடிய மகானுக்கு சமமானவர், ஆனால் யாரையும் மதிக்காதவர், அபிராமியனுடைய பித்தர் என்பதை தலைக்கேறிய மன்னன் கேட்டான். இன்று என்ன திதி? அமாவாசை என்றுதான் பதில் வர வேண்டும். அன்று அமாவாசை. ஆனால் பட்டர் யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? சுப்பிரமணிய பட்டர் அபிராமி பட்டராக மாறுவதற்கு என்ன காரணம்? அந்த தாயோடு அல்லவா, தாயினுடைய பெருவெடிகளோடு அல்லவா, தாயினுடைய அந்த காதணியும் கமண்டலத்தையும் அந்த அற்புதமான திருமேனியையும் பார்த்து பார்த்து உருகி அல்லவா வேண்டிக் கொண்டிருக்கின்றார். கண்ணெதிரிலே அவருக்கு அபிராமி பட்டருக்கு அபிராமி தாயினுடைய இந்த காதோரத்தில் இருக்கக்கூடிய அந்த அற்புதமான தோட்டின் ஒளிவெள்ளத்தில் மயங்கியவர் இன்று என்ன திதி என்றவுடன் பௌர்ணமி திதி என்றார். மன்னன் விகைத்து போனான். மந்திரிமார்களே, தளபதியே, இதோ உங்கள் முன் ஆலயத்தில் ஒரு சத்தியம். அமாவாசை திதி என்று பௌர்ணமி என்றார். இன்று இரவு முழு நிலாவை பார்க்கவில்லை என்றால் தலை துண்டிக்கப்படும். நேராக மன்னர் சென்றார். விழித்து பார்த்தவுடன் தான் நடந்தது எல்லாம் அபிராமி பட்டருக்கு புரிந்தது. மன்னரும் மக்களும் வந்தார்கள். தான் கண்மூடி இறைவனிடத்தில் கரைந்தபோது திதி என்ன என்று கேட்க, அமாவாசையான இன்று பௌர்ணமி என்று சொல்லிவிட்டோமே என்று துடித்தார். ஒளிக்கு ஒளி தரும் சக்தியை வேண்டினார். என்ன விழிக்கு துணை எந்தன் அபிராமிதானே, விழிக்கு துணை எந்தன் அபிராமிதானே. அந்த உதிக்கின்ற செங்கதிர் என்று பாடி 100 பாடல்களை தந்த அபிராமி பட்டரின் அன்புக்கு இறங்கிய பராசக்தி தன் காதணியை கடட்டி கருநிறத்து வானத்தில் தூக்கி எறிந்தாள். முத்துக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு முழு நிலாவாக ஜொலித்தது. முத்துக்களெல்லாம் ஒன்று திரண்டு முழு நிலாவாக ஜொலித்தது. மன்னன் மிரண்டு போனான். இறங்கி வந்தான். பட்டரின் திருவடி தொழுதான். மன்னிக்க வேண்டும் என்று பொன்னையும் பொருளையும் தந்தான். அபிராமி பட்டருடைய அபிராமி அந்தாதியும் நிலைத்தது. அபிராமி தாயினுடைய அருளும் நம் உள்ளத்தில் நிலைத்தது. கரைந்த பக்தியால் கடவுளே மன்னனை கரைத்தான் என்கின்ற செய்தியும் நம் இதயத்தை கரைத்தது. நாம் பிரதோஷ வழிபாடும் சங்கடகர சதுர்த்தியும் பௌர்ணமி பூஜையும் செய்வது முக்கியமல்ல. இறைவனிடத்தில் உள்ளன்போடு கரைந்தால் இறைவன் திதியையே மாற்றி திகைக்கச் செய்வான். மீண்டும் நற்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்.